மாண்புமிகு உறுப்பினர் நயினார் நாகேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வாய்ப்பு வழங்கிய தங்களுக்கும், தமிழ்நாடு முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், சக சட்டமன்ற உறுப்பினர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் கட்டமைப்பு வசதிகளை மேம்பாடு செய்ய வேண்டும். அதில் முக்கிய பங்கு வகிப்பது நெடுஞ்சாலைத்துறை, தேசிய நெடுஞ்சாலைத்துறை, வான்வழித்துறை, துறைமுகங்கள் துறை, நீர்வழி போக்குவரத்து. ஆக இதன் மூலமாக போக்குவரத்து மட்டுமல்ல, ஏற்றுமதி, ஒரு நாட்டுடைய ஏற்றுமதி வசதியும் மேம்பாடு அடையும். ஏற்றுமதி வசதி மேம்பாடு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அந்த வகையில் நெடுஞ்சாலைத்துறையை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. உதாரணமாக இப்போது முன்னாடியெல்லாம் சென்னையிலேருந்து நம்ம திருநெல்வேலிக்கு போகணும்னா 15 மணி நேரம், இன்றைக்கி 6 மணி நேரத்தில் இன்றைக்கி போயிடுறோம். தேசிய நெடுஞ்சாலையோட அமைப்பு. ஆக 6 மணி நேரத்தில் போனால் கூட வழிநெடுக இருக்க பார்த்தீங்கன்னா ஆரியாசு, அஞ்சப்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலம்பட்டி கடை, கருப்பட்டி கடை, கிருஷ்ணா பால் பண்ணை, இதெல்லாம் நிறைய தொழிற்சாலைகள் இன்றைக்கி மிகப்பெரிய சம்பாத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது மிக முக்கியமானது. நமது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் நல்ல முறையில் பண்ணி கொண்டிருக்கிறார். எனக்கு நிறைய பாலங்களை தந்திருக்கிறார். அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் கங்கை கொண்டான் வடகரை பாலம் மட்டும் ஒரு 5 கோடி ரூபாய் 6 கோடி ரூபாய் செலவில் அது மட்டும் மீதி இருக்கிறது. அதையும் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு, திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்த மட்டிலும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. அதுக்கு புறவழிச்சாலையை தந்திருக்கிறீர்கள், அதற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் உடனடியாக மாநகரில் உள்ள நெடுஞ்சாலைகளை உடனடியாக போடும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புறவழிச்சாலை தந்த முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நரசிங்கநல்லூரில் இதே மாதிரி தொழிற்பேட்டை அமைய வேண்டும். ஏற்கனவே இருந்த மூடப்பட்ட தொழிற்சாலையை நரசிங்கநல்லூர் பேட்டையில் தொழிற்பேட்டை அமைப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு தந்திருக்கிறார்கள். எனது நன்றியை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் கல்லூரி தந்ததற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போன வருடம் நான் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட போது முதலமைச்சர் வந்தார்கள். அப்பொழுது பேசினேன், ஒரு தீயணைப்பு நிலைய வேண்டும் என்று போன தடவை பேசியதை இந்த தடவை திறந்தும் வைக்கப்பட்டுள்ளது. அதற்கும் என மனம் நிறைந்த நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொண்டு, கிராம சாலைகளை பொறுத்த மட்டிலும் ஊரக வளர்ச்சித்துறையில் கிராம சாலை, ரூரல் ரோட்ஸ், அது மாவட்ட சாலைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். அதை நான் பேசினேன், மாற்றப்பட்டிருக்கிறது. ஆக ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 50 கிலோமீட்டராவது கொடுத்தால் நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா எல்லா சாலைகளும் போட வேண்டும். இது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பொருத்தமாக அமையும் என்பதை நான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, நமது சட்டத்துறை அமைச்சரை பொறுத்த மட்டிலும் இப்பொழுது நாங்குநேரி, திசைமலை, ராதாபுரம் பகுதிகளில் நடுவர் நீதிமன்றம், குற்றவியல் நீதிமன்றம் இருக்கிறது. அதே போல் அங்கே சார்பு நீதிமன்றம் இருக்கிறது, உரிமையல் நீதிமன்றம், நடுவர் நீதிமன்றம் இருக்கிறது. ஆக எல்லோரும் திசைமலை, நாங்குநேரி அந்த பகுதியில் உள்ளவர்கள் அங்கிருந்து திருநெல்வேலிக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிறது. ஆகவே தாங்கள் அதை ஒரு மாவட்ட நீதிமன்றமாக உயர்த்தி, வள்ளியூரில் கூடுதல் மாவட்ட நீதிமன்றம். அதே போல் காவலர்கள், சிறை காவலர்களை பொறுத்த மட்டிலும் சிறை காவலர்கள் காவலர்களாகவே இருந்து காவலர்களாகவே ஓய்வு பெறுகிறார்கள். ஆக மற்ற தீயணைப்பு துறையாக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, அதில் என்னென்னா சிறப்பு 25 ஆண்டுகளானால் SSI பதவி உயர்வு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இதிலிருந்து நமக்கு ஃபைனான்சியல் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அவர்களுக்கு, காவலர்களுக்கு அந்த பதவி உயர்வு கொடுக்க வேண்டும். பள்ளி கல்வித்துறையை பொறுத்த மட்டிலும் மானூர், கங்கை கொண்டான் ஆகிய பள்ளிகளை, உயர்நிலைப்பள்ளி தரம் உயர்த்தி காம்பவுண்ட் சோரெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கிறது. அதையும் நீங்கள் அதை கட்டித்தர வேண்டும் என்று அன்போடு நேரத்திலே கேட்டுக்கொண்டு, மருத்துவத்துறையை பொறுத்த மட்டிலும் எனது மானூர் தாலுகா ஒரு தலைமை மருந்தகமாக ஆக்கித்தர வேண்டும். உக்கரங்கோட்டை, கல்லூர் ஆகிய 30 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை, அந்த 30 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையை ஏற்கனவே ஒரு மாதத்திற்கு 50-60 டெலிவரி நடந்தது. இப்பொழுது மருத்துவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். உடனடியாக அந்த தாலுகா 30 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனைக்கு மருத்துவர் நியமித்து அதை உடனடியாக செய்து தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வதோடு, முதலமைச்சருக்கு இன்னொரு வேண்டுகோள். பாபநாசம், மணிமுத்தாறு 2 அணைகள் இருக்கிறது, 2 மலைகள் இருக்கிறது. ஆக சுரங்கப்பாதை அமைத்து அந்த 2 அணைகளையும் ஒன்றாக சேர்த்தால் அந்த திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு தொடர்ந்து பயனுள்ளதாக இருக்கும் என்பதை மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு நான் அறநிலையத்துறையை பொறுத்த நாகர்கோயில் நாகராஜா கோயில் தான் மிக முக்கியமானது. அந்த நாகராஜா கோயிலில் அந்த கும்பாபிஷேக வழி ஏற்பாடுகளை அமைச்சர் ஆரம்பித்துக்கிறார். அது பிரச்சனம் பார்த்து கேரளத்தில் மாத்திர பிரச்சனை பார்ப்பாங்க.
அந்த கோயிலுடைய நம்பூதிரிகள் அவர்களை வைத்து பிரச்சனம் பார்த்து அந்த கும்பாபிஷேக ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி நாகர்கோவில் வடிவீஸ்வரத்தில் அழகம்மன் கோவில் தெப்பக்குளம் அது தூர்வாரப்பட வேண்டும். அந்த தெப்பக்குளம் மண்டபம் இடிந்திருக்கிறது, இடித்ததை அதை சுத்தப்படுத்தி தூர்வார வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, மாண்புமிகு நிதியமைச்சர் அவருடைய பதிலுரையிலே ரொம்ப தெளிவாக பேசினார்கள். நிதி மேலாண்மை பற்றி சொல்வதை காட்டிலும் அவருடைய பதிலுரை மிகவும் அழகாகவே இருந்தது. அதில் அண்ணா அறிவாலயத்தில் 4 லட்சம் பேர் ஆண்டுக்கு வந்தார்கள் என்றும், கீழடி ஆய்வு நமது தமிழனுடைய பல பண்பாடு கலாச்சாரம் தொன்மையை உணர்த்துகின்ற கீழடியில் 4 லட்சம் பேர் வந்தார்கள், அது நமது நாட்டிற்கு பெருமை என்று சொன்னார்கள். இது நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை, தமிழ் மண்ணுக்கு பெருமை, தமிழக முதலமைச்சருக்கு பெருமை. தமிழகத்தில் நடந்த விஷயம். மார்த்தாண்டம் டு கருங்கல் இதர சாலை 2 எம்எல்ஏக்கள் சொல்லியிருக்கிறாங்க. விரிகோடு பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பாக விரிவான சாலைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இந்திய அறநிலையத்துறை அமைச்சர். அன்பு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் கோரிய அந்த நாகராஜா திருக்கோயில் என்பது 1,25,00,000 ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 60% பணிகள் நிறைவேற்றுகிறது. பிரசனம் பார்த்து ஆகஸ்ட் மாதம் அதற்கு குடமுழுக்கு தேதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிச்சயமாக குடமுழுக்கு நிறைவேற்றப்படும். தாங்கள் கோரிய குலப்பணி தற்போது மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு வருகின்றது. 2 மாத காலத்திற்குள்ளாக அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும். பேசுகின்ற பொழுது துறையின் சார்பில் ஒரு நன்றியை சொல்லுவார் என்று எதிர்பார்த்தோம். கன்னியாகுமரி தேவஸ்தானத்தில் 490 திருக்கோயில்கள், ஒட்டுமொத்த கோயில்கள். அதற்கு 3 கோடி ரூபாய் தான் மானியமாக அரசு 2021ஆம் ஆண்டு வரையில் வழங்கி வந்தது. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அதை 13 கோடியாக உயர்த்தி இன்று வரையில் 33 கோடி ரூபாயை கன்னியாகுமரி தேவஸ்தானத்திற்கு மாத்திரம் ஒதுக்கீடு தந்ததால் பல திருக்கோயில் தீபங்கள் கூட எரியாத சூழ்நிலை இருந்ததை இன்றைக்கு ஒளி வெள்ளத்தில் இறைவன் இருப்பதற்கு காரணமான திராவிட மாடல் அரசுக்கு நன்றி சொல்லவில்லையே என்ற ஒரு வருத்தம் இருக்கின்றது. உறுப்பினர் கோரிய அனைத்து கேள்விகளுக்கும் உண்டான நிறைவு செய்யப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஆரம்பத்திலேயே முதலமைச்சருக்கு நன்றி சொல்லி எல்லா காரியங்களுக்கும் இன்னும் நிறைய காரியங்களை சொல்ல வேண்டும். கல்லூரியிலிருந்து பாலங்களிலிருந்து எனக்கு எல்லா வகையிலும் நான் கேட்டதையெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். முதலமைச்சரை சொல்லும்போது எல்லா துறையுமே அதில் அடங்கிடும். அறநிலையத்துறைக்கும் எனது சிறப்பு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவாங்க. நன்றியை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு கோரிக்கையாக இருந்தாலும் சரி, செஞ்சு முடிச்சிருக்க காரியம் இருந்தாலும் சரி, அன்போடு 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 தான் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், பேச ஒவ்வொரு வார்த்தையும் முடிக்கும் அன்போடு அன்போடு சொல்லுவீங்க. அன்போடு நாங்களும் பரிசீலிப்போம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முதலமைச்சர் குறிப்பிட்டது போல இந்த தென்னக பகுதியாக கிட்டத்தட்ட பல ஆண்டு காலம் கவனிப்பாரற்ற நிலையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்தவுடனேயே தென்னக பகுதிக்கெல்லாம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்த அடிப்படையில் தான் இப்பொழுது திருநெல்வேலிக்கு புறவழிச்சாலை அவர் கேட்கிறதெல்லாம் கிடைத்து கொண்டிருக்கிறது. அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதனுடைய தலைவர் முதலமைச்சருக்கும் இந்த ஆட்சிக்கும் தொடர்ந்து நன்றி நன்றி என்கிற அந்த நன்றி உணர்வோடு சொன்னதற்காக அவருக்கு முதல்ல ஒரு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்னொரு சொன்னார், அதாவது 7 மீட்டர் சாலை மாநில சாலை. 7 மீட்டர் சாலை என்ன பண்ணுறாங்க ஒன்றிய அரசாங்கம், இந்த பக்கம் 1.5 மீட்டர் அந்த பக்கம் 1.5 மீட்டர் 10 மீட்டர் ஆக்கிட்டு ஒரு மாதத்தில் ஒரு டோல்கேட்டை போட்டு வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தான் ஒன்றிய அரசாங்கத்தை சொல்லி 7 மீட்டர் சாலையை மாநில சாலையை எடுத்து நம்ம 3 மீட்டரை போட்டுட்டு இப்பொழுது நம்ம வசூல் பண்ணுறோமே, அது வேணாம்னு நீங்கள் ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு சொன்னால் அது சிறப்பாக இருக்கும். அடுத்தது ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு கிராம சாலையை 50 கிலோமீட்டர் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். இதுக்கு முன்னால் இந்த ஆட்சி வருவதற்கு முன்னால் ஒப்பந்ததாரர் நினைக்கிறது, அங்கே இருக்கிற டிஇ நினைக்கிறது, மக்களுடைய பயன்பாட்டுக்கு இல்லாத சாலையெல்லாம் கூட ஆர்ஆரின் மூலமாக செய்து கொண்டார் என்பது இங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியும். முதலமைச்சர் வந்த உடனே ஒன்று சொன்னார், இந்த சாலையை கூட கிராம சாலையை தேர்வு செய்வதற்கு குழு அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்து கோட்டப்பள்ளியாளர் ரெகுலர், ஆர்ஆர் டிஇ, அந்த ஆர்ஆர் டிபார்ட்மெண்ட்டுடைய இஇ, இந்த 3 பேரும் சேர்ந்து எந்த சாலையை எடுப்பது என்று முடிவு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக ஆர்டிஎல் டிபார்ட்மெண்ட்டுடைய டைரக்டருக்கு சிபாரிசு செய்வது தான் எடுக்க வேண்டும், பணங்கள் வீணாகக்கூடாது என்று சொன்ன அடிப்படையில் தான் இப்பொழுது சாலைகள்லாம் எடுத்து கொண்டிருக்கிறோம்.
அதனால் எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் நேரடியாக எங்களிடத்தில் கடிதம் கொடுப்பதை விட அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் அணுகி எதெல்லாம் தேவையோ அதை சிபாரிசு செய்து வந்தால் இந்த துறையின் சார்பாக சிறப்பாக எடுத்துக்கொள்ள முடியும். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்களுக்கும் சேர்த்து மாண்புமிகு உறுப்பினர் நயனா நாகேந்திரன் அவர்கள் வள்ளியூரிலே மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்தார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாலுகாக்களை குறிப்பிட்டு இங்கே சொன்னார்கள். நிச்சயமாக அது அரசினுடைய பரிசீலனையில் இருக்கிறது என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக காவலராக சேருகின்றவர் காவலராகவே அவர் ரிட்டையர்ட் ஆகி விடுகிறார் என்பதை சொன்னார்கள். அது சரியல்ல. ஏனென்று சொன்னால் காவலராக சேருகின்றவருக்கு முதல்நிலை காவலர், இரண்டாம் நிலை காவலராக சேர்கிறார். முதல்நிலை காவலர், தலைமை காவலர், உதவி சிறை அலுவலர், சிறை அலுவலர் வரைக்கும் அவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.